Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. Today video we are going to discuss about the basics of mutual fund. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாதவங்களுக்கு பேசிக்காக ஒரு அவுட்லைன், ஒரு வியூ அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்னலாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்ற ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போடுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் வி வில் சி வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஒரு பிக்சோரியல் வியூ, இதை ஈஸியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து, ஸோ ஃபண்டு மேனேஜர் தே வில் கலெக்ட் த மணி, பூல் தேர் மணி. அந்த மணியை கலெக்ட் பண்ண மணியை தே வில் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட்ஸ் லைக் ஸ்டாக்ஸில், பாண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை அகெயின் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறது. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி மியூச்சுவலாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பண்ணுறதுனால தான் இதை மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்காக என்னென்ன டைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 3 கேட்டகரியை பிரிக்கிறோம். ஒன்று ஈக்விட்டி பேஸ்டு, இன்னொன்று டெப்ட்டு, தேர்டு கேட்டகரி பேலன்ஸ்டு. ஈக்விட்டி பேஸ்டு ஒன்லி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நம்ம ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறஸ் டெப்ட்டு அப்படின்றது லைக் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, ஃபிக்ஸ்டு இன்கம் வரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ்டு இது பார்ஷியலாக ஸ்டாக்லேயும் இருக்கலாம், பார்ஷியல் அமௌண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ்லேயும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஈக்விட்டி பேஸ்டில் வெரி ஹை ரிஸ்க்கு, வெரி ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறஸ் டெப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாடரேட் ரிஸ்க் இருக்கும், மாடரேட் நமக்கு இன்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேறஸ் பேலன்ஸில் ஸோ ஈக்குவலாக இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால we have low risk and நார்மல் ரிட்டர்ன்ஸ் இந்த 3வது கேட்டகரியில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் why we need to invest in mutual funds. There are 5 reasons to invest in mutual funds to create the good wealth. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா மேனேஜிங் யுவர் கோல்ஸ். ஸோ பீப்புள் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸு, கோல்ஸு இன் த என்டையர் லைஃப். ஸோ இதுக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய கோல்ஸை, ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பீட் லைக் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் வாங்கணும், இல்லை ஒரு ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணணும், ஆர் ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அக்கார்டிங் டு அவர் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி we can fix the mutual funds. ஸோ இது மெயின் ஆக்சுவலாக. அடுத்தது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். அதாவது வேறு எந்த விதமான ஃபண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் we can do the diversification பேலன்ஸ்டாக பண்ண முடியும் அப்படின்றாங்க. எப்படின்னா, ஸோ இப்போ லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வேணும் அப்படின்னாக்கா we can invest in equity. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் வரணும், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். அக்கார்டிங் டு அவர் டைவர்சிஃபிகேஷனுக்காக பேலன்ஸ்டாக ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ தேர்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்.
All these funds are managed by experienced and qualified fund managers. ஸோ அவங்களுடைய ஜாபே என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய ஃபண்ட்ஸை வந்து அக்கார்டிங் டு த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஈக்விட்டிஸில் எந்தெந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்களுடைய பேசிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்திலையும் டைவர்சிஃபைடாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபண்டு மேனேஜர்ஸினுடைய ஆக்டிவிட்டி. ஸோ ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு பை குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ். நவ் fourth one is easy of investment and monitoring. See, one can start with a small amount of rupees 500 per month. They can enter into the mutual fund. And nowadays there are many online platforms are available to start from the desk itself. Not only mutual funds have different modes of investment, they also allow types of investments. அதாவது டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபண்டில் இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு சுவிட்ச் ஆகணும், அதே ஃபண்ட் ஹவுஸ்லேயே சுவிட்ச் ஆகணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் மானிட்டரிங் பார்த்திங்கனாக்கா இது ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்மளே செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிக்விடிட்டி அண்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை லிக்விடிட்டி, அதாவது நம்ம எப்போ வேணுமே வந்து நம்ம பணத்தை வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். அன்லெஸ் இட் இஸ் இன்வெஸ்டட் இன் க்ளோஸ்டு எண்டட் ஃபண்டு ஸ்கீம். ஸோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்போ வந்து பணம் தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து திஸ் லிக்விட் ஃபண்ட்ஸு வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கம்பேர்ட் டு ஃபிக்ஸட் டெபாசிட்டு இதில் வந்து வெரி ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட்ஸு. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்ட்டு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்டில் நம்ம வந்து ஓப்பன் எண்டட், அதாவது ஓப்பன் எண்டட் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்து இந்த ஃபண்டில் வந்து லாக் ஆகியிருக்கும். ஸோ அப்படி இருந்ததுனாக்கா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் வந்து இந்த ஃபண்டிலே வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கச்சே நமக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டர் 80C நம்ம வந்து டேக்ஸ் இது வந்து நம்ம பெனிஃபிட் இதில் இருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன்ஸ் அண்டு டிரான்ஸ்பரன்சி. All the mutual fund companies are strongly regulated by SEBI, SEBI. So, entire mutual fund processum, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே வந்து அண்டர் செபி கண்ட்ரோலில் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி வந்து அவங்க ஃபண்ட் ஹவுஸை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்ம தைரியமாக வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் மெக்கானிசம். நார்மலாக எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு தே வில் கெட் கன்ஃபியூஸ்டு. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான். அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ரோச் அப்படின்றது தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான், இன்வெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா மந்த் ஆன் மந்த் ஆர் எவ்ரி குவார்ட்டரை
ஒரு டிசிப்ளின்டு அப்ரோச்சாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மணியானது டெபிட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸில் வந்து என்ஏவி அதாவது யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, நெட் அசெட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஹவுஸ்னுடைய யூனிட்ஸாக வந்து இது கன்வெர்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ as I said earlier slide, mutual funds are an investment. SIPs are a method of investing in mutual funds. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் பண்ணணுமா எஸ்ஐபி அப்படின்னா இல்லை. ஸோ we can do it in equity, லைக் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணலாம். Now how you get benefited from SIP? ஸோ எஸ்ஐபி அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ ஸ்மார்ட் அண்ட் எஸ்எல் ஃப்ரீ மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். த்ரூ எஸ்ஐபி நம்ம வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட்டு வித்து ரெகுலர் இன்டர்வலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா லாங் டேர்மில் இட் வில் கிவ் எ வெரி குட் பெனிஃபிட். ஸோ இந்த எஸ்ஐபி வந்து வித் ட்வின் மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் rupee cost averaging and the compounding benefit. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயே தான் நம்ம வந்து we are getting the benefits from the mutual fund through with systematic investment plan of approach. ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து ஒரு பேசிக் அவுட்லைன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, எதனால் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸாக மியூச்சுவல் ஃபண்டுனுடைய டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிவிங் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you very much, viewers.